ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இது ஒரு 2 நாள் vlog. சிவராத்திரிக்கு மொதல் நாள் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அது அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. வீடு க்ளீனிங்லேருந்து தான் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாப் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் போட்டுவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சாங்ஸ் பார்த்தா ஒரு சேனலாக மாற்ற எனக்கு பிடிக்காத சாங்ஸாக போச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு சாங் வச்சுட்டு வீடு மாப் பண்ண ஆரம்பித்தாச்சு. எனக்கு என்னமோ இந்த வீடு மாப் பண்ணுற வேலையே பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம தான் பார்த்தாகணும். அப்புறம் மாப் பண்ணுற ஒர்க்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் காலையிலேயே மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டு வச்சுருந்தேன். அதுவும் காஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயாச்சு மடித்து வைக்க. அதுவும் இந்த பிளாங்கெட்லாம் வந்து மிஷினில் போட்டோன்னா ஒரு வாட்டி ஒரு பிளாங்கெட் தான் போடுற அளவுக்கு மிஷின் வந்து ஸ்டோரேஜ் வந்து பத்துது, அதுக்கு மேலே போட முடிய மாட்டேங்குது. அப்புறம் அதவும் மடித்து வச்சாச்சு. அடுத்து வந்து இந்த கூடையில் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் மாமனாருக்கும் மத்தியானம் கடைக்கு சாப்பாடு கொடுத்து விட்ருவோம். அந்த கூடை வந்து ஈவினிங் என் தம்பி போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். அதை தான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ தெரில, மற்ற எந்த வேலையுமே அவ்வளோ பிடிக்காது. ஆனால் பாத்திரம் வளர்க்குற வேலை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டுக்கு என்னத்தையாச்சும் யோசிச்சுக்கிட்டே பாத்திரத்தில் சீக்கிரமாக விளக்கி வச்சுருவேன். ஆனால் நான் அந்த நீயா நானால கூட பார்த்தேன், எனக்கு வந்துட்டு பாத்திரம் வளர்க்குற ஒர்க் தான் பிடிக்காது அப்படின்ட்டு ஒய்ஃப்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஆப்போசிட்டாக அந்த பாத்திரம் வளர்க்குற ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறமும் பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. அப்புறம் சிங்கை கழுவி விட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்தால் ஈவினிங் சன்செட் அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியில் நாங்கள் ஒரு குட்டி தோட்டம் வச்சுருக்கோம். இந்த தோட்டத்தில் வந்து ஓமவல்லி செடி, கத்தாழை, கருவேப்பிலை, தக்காளி, மருதாணி, முக்கியமாக நான் தான் அந்த மருதாணி வந்து வச்சுருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மா ஊரில் இருந்தப்போலாம் அதிகமாக மருதாணி வைப்பேன். இங்கே மேரேஜ் ஆகிட்டு மேலூருக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே மருதாணி அவ்வளோவா எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைச்சாலும் ரொம்ப தூரத்தில் அங்கிட்ட யாராச்சும் ஒரு வீட்டில் தான் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கவங்களே நம்மளுக்கு யாரையுமே தெரியாததுனால அவங்கக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நானே போய் நர்சரியில் வாங்கிட்டு வந்துட்டு 2 செடி வந்து வச்சேன். அதில் ஒரு செடி தான் நல்லா வளர்ந்து வந்துச்சு. இந்த செடி தான் இப்போ வந்து மருதாணி வந்து வெட்டி விட்டுட்டாங்க எங்கள் அம்மாச்சி வந்து. அகெயின் வளர்ந்து வந்தோடனே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது வந்துட்டு February 14th என் ஹஸ்பண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எனக்கு பேக் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக் தான். இந்த பேக் வந்து பி ப்ளூ பிராண்டோடது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக இந்த பேக் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிருச்சு. லுக் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்து வந்துட்டு சிவராத்திரிக்கு வந்து பயர்லாம் விற்பாங்கள்ல, அதுக்காக முதல் நாளே நம்ம வந்து பயர்லாம் ஊற வச்சோம் அப்படின்னா தான் நம்ம மறுநாள் அவிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல. அதனால் பாசிப்பயிரை வந்து தனியாகவும், சுண்டல், தட்டைப்பயிறு, பட்டாணி இதெல்லாம் தனியாகவும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலுள்ள ஃபேன்சி ஸ்டோர் வந்து வச்சுருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்லேயும் கொஞ்சம் ஸ்டாக்லாம் இறக்கியிருக்கோம். 2 ரூபா பேங்கிள்ஸ் தான். அது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் 6 தான் தனித்தனியாக இருக்கும். அதை நம்ம வந்து பிரித்து இந்த மாதிரி தனியாக ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோன்னா வாங்குறவங்க வந்து ஈஸியாக பார்த்து வாங்கிக்குவாங்க. எப்படி நான் போட்டது நல்லா இருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு டின்னர் தான் ரெடி பண்ணேன். நேற்று வந்துட்டு நைட்டு சப்பாத்தி தான். ஜோதிகா மேம் வந்து காற்றில் மொழி படத்தில் சொல்லுவாங்கள்ல, அது என்னமோ தெரியாது, நான் போட்டால் புரி புஸ்ஸுன்னு தான் வரும். அந்த டைலாக் மாதிரி நான் போட்டேன்னா சப்பாத்தி கூட புஸ்ஸுன்னு தான் வரும். இந்த சிட்டுக்குருவி 2ம் இங்கே எங்கள் வீட்டில் தான் ஃபேனுக்கு மேலே கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி சமையல் வந்து சிவராத்திரி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் பருப்பு. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, அதனால் இது வந்து நான் அடிக்கடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சாதம், உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் சாம்பார். இன்றைக்கி இதுதான் வந்து மெனு. அதுக்கப்புறம் நம்ம பயரெலாம் ஊற வச்சு வச்சுருந்த பயிரெல்லாம் தனித்தனியாக அவிச்சு அதையும் நல்லா தாளித்து எடுத்து வச்சாச்சு. இதை நீ சாமிக்கு படைக்கிறது தான் வேலை. சிவராத்திரிக்கு வந்து இன்றைக்கி காலையிலே ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் போல் எனக்கு சிவன் கோலம் போடணும் போல் தோணுச்சு. அதையும் போட்டுட்டு ஈவினிங் போல் சாமிக்கு வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணி சாமிக்கு பூவெல்லாம் வச்சு என் தம்பி தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி சமையல் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தனால என் தம்பி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பயரை வந்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. சரி இன்றைக்கி போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம்.
இங்கே வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் நாகம்மா கோவில் வந்து இருக்குது. மேலூர் நாகம்மா கோயில் இங்கே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆடி மாதம் வந்து இங்கே வந்து விசேஷம் திருவிழா நடக்கும். முளைப்பாரி எடுப்பாங்க. மொதல் நாள் வந்து பால் குடம், மறுநாள் 2 நாள் வந்து முளைப்பாரி நடக்கும். ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த திருவிழா. அங்கேயும் போயிட்டு சாமி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அடுத்ததாக ஜுவல் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இங்கே மேலூரில் தங்கமேல் ஷாப்புக்கு February 1 போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. அது இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னு கால் பண்ணாங்க. அதுதான் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு கேக் கட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ மேலூர் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணி இது வந்து இன்றைக்கி வந்து 2nd year ஆனிவர்சரியாக குட்டீஸ் எல்லாம் கேக் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கேக் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே இந்த மண் பாத்திரம்லாம் விற்பாங்கள்ல அந்த கடைக்கு தான் வந்தேன். இந்த கடை வந்து நாகம்மாள் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கடையில் வந்து நான் நிறையா பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சாம்பிராணி வச்சு அந்த புகை வந்து ஸ்லோவாக வெளியில் வருமே அந்த இதுதான் வாங்க போயிருந்தேன். அது வந்து ஆல்ரெடி ஒன்று நான் வச்சுருந்தேன். அது வந்து உடஞ்சிருச்சு. அதனால் அகெயின் வந்து அதை வாங்க போயிருந்தேன். இங்கே வந்து நான் வந்து இந்த மண்பானை வாங்கியிருக்கேன். விளக்கு, கோலப்பொடி இது எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் தங்கமேலில் போய் வாங்கிட்டு வந்தது இந்த டாலர் தான். என் பையனோட நேம் போட்ட டாலர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அது 20 days ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 50 daysலேயே வந்துருச்சு. என் பையன் பிறந்தப்போ பார்க்க வந்தவங்க வந்து கையில் வச்சு கொடுத்த காசு எல்லாமே சேர்த்து தான் இது வந்து வாங்கினேன். ஞாபகமாக இருக்கட்டும், அவன் வந்து கடைசி வரை இதை வச்சுக்கிறட்டும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா என் பையனுக்கு இந்த முருகர் வந்து அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து 2nd year ஆனிவர்சரின்றனால ஒரு தங்கமேல் நேம் போட்ட ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்தாங்க. இதுதான் அந்த மண்பானை கடையில் வாங்கினேன் இந்த சாம்பிராணி போடுறது. இது வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து விளக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இன்றைக்கான vlog முடிஞ்சிச்சு. இந்த vlog எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.